வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் 12ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 236 ரெசிஸ்டன்ஸாக வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். நம்மளுடைய முழு கவனமும் இந்த 236 அப்படின்ற முக்கியமான ஜோனில் இருந்தது. இந்த ஜோன் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி பல முறை போன வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து ப்ரைஸ் சரிவை சந்திச்சது. அதுக்கப்புறமா இறுதியாக நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் ஒரு பை சிக்னல் கொடுத்து மார்க்கெட் 235.5 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. நேற்று மார்க்கெட் மிக முக்கியமான 236க்கு மேலே ஓப்பன் ஆன காரணத்தினால தொடர்ந்து மார்க்கெட் அதோடைய மொமெண்டமில் ஸ்ட்ராங்காக இருந்து பையிங்கே சாதகமாக இருந்து 242 வரைக்கும் வந்து அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 240.3 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 240 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட ட்ரேடிங் திட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. 236 சப்போர்ட்டாக வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அதோடைய அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். அடுத்த டார்கெட் ஜோன் 246 டார்கெட்டை வச்சு இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 250.2 கூட தொடர்றதுக்கு வாய்ப்புண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.